இவர்கள் இப்போது செயற்கை நுண்ணறிவு நல்லதா கெட்டதா என்பதை பற்றி பேச முன்வந்துள்ளனர். இந்த நவீன காலத்துல டெக்னாலஜி மேம்பட்டு வந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவை சில பேர் நன்மைன்னு சொல்றாங்க, தீமைன்னு சொல்றாங்க. அதை பற்றி தான் இங்க பேச வந்துள்ளனர். ஒரு கதை சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஒரு அறிவுள்ள காகம் ஒன்று இருக்கு. அந்த காகத்துக்கு வந்து தண்ணி தாக எடுத்தப்போ அது ஒரு பானையில தண்ணி குடிக்க போட்டான். அதோடைய அழகை விட்டு பார்த்தப்போ அது வந்து தண்ணி ரொம்ப அடியில் இருந்ததுனால கல்லெல்லாம் எடுத்து அந்த பானைக்குள்ள போச்சான். தண்ணி மேலே வந்ததுனால அது தண்ணி குடிச்சிட்டு போயிடுச்சான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இது வந்து ஒரு ஆசிரியர் வந்து வகுப்புல பாடம் நடத்தினாப்ப இது வந்து ஒரு மாணவன் வந்து கேட்டுட்டு வீட்டை போயிட்டு நம்ம செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற பானைக்குள்ள கல்லெல்லாம் எடுத்து போட்டானா. ஆனால் தண்ணி வந்து மேலேயே வரலையாம். கல்லோடைய இடுகுல தான் தண்ணி இருக்குமே தவிர அது வந்து மேலே வராது அப்படின்றது வந்து அவன் மாணவன் தெரிஞ்சுக்கிட்டான். அது மாதிரி இன்னொரு மாணவன் வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்டானா, நமக்கு ஒரு தலைவலி வந்தாலே நம்மளால தாங்க முடியல. ஆனால் ராவணனுக்கு வந்து 10 தலைவலி இருக்குது. 10 தலைவலி வந்தால் எப்படி தாங்க முடியும் அப்படின்ட்டு கேட்டானா. அது வந்து ஆசிரியரால் பதிலே சொல்ல முடியலையாம். அது இந்த மாதிரி மாணவர்கள்லாம் எவ்வளோ முன்னறிவாக யோசிக்கிறாங்க. அது மாதிரி தான் இவங்களோட முன்னறிவாக என்கிட்ட பேச வந்திருக்காங்க. செயற்கை நுண்ணறிவுனா என்ன? செயலினுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள் உள்ளது. அதற்கேற்ப மனிதர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். செயற்கை நுண்ணறிவு வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செய்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவு பெருநிறுவனங்கள் அந்த பொருட்களை உற்பத்தி செய்யவும் சந்தைப்படுத்தவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகின்றன. மனிதனத்தை தீங்குகளிலிருந்து காப்பாற்றவும் கொடிய நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறியவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகின்றன. செயற்கை நுண்ணறிவு நன்மைகள் தரப்பில் லோகவாணி பவித்ரா, செயற்கை நுண்ணறிவு தீமைகள் தரப்பில் முக்கிய அங்கமாக மாறியுள்ளது. சாமானிய மக்களும் மேற்கத்தக்கதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. அதே செயற்கை நுண்ணறிவுனாலதான் சாமானிய மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. நுட்பமான இயந்திரங்களை உருவாக்கி மனிதனை போலவே செயல்பட மனிதரை போல செயல்படுத்துன்னு சொல்றீங்க. உங்களுக்கு உணர்ச்சி தன்மை புரிதல் தன்மை இருக்கு. ஆனா அந்த செயற்கை நுண்ணறிவுக்கு உணர்ச்சி தன்மை புரிதல் தன்மை இருக்காது. செயற்கை நுண்ணறிவு விவசாயம், தொழில்நுட்பம், மருத்துவம், ஆட்டோமொபைல் போன்ற தொழில்களில் பயன்படுகிறது. விவசாயம், தொழில்நுட்பம், மதுரை இதெல்லாம் பயன்படுது சொல்றீங்களே, அது தருவல் போலதானே இயங்குது. பழங்காலத்துல முன்னோர்கள் நோய்க்கான மருந்துக்கிட்டே தயாரிச்சு மூலப்படுத்தினாங்க. நோய் நாடி என்ன நோயை கண்டறிச்சு அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட் கொடுத்து குணப்படுத்துறாங்கல்ல. அதே திருவள்ளுவர் தான் மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருகியது அற்றது போற்றுமேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்தந்த பருவ காலத்துல அந்தந்த நேரத்துல விளையிற காய்கறி, கீரை, பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டாலே அந்த நோய் வராது. முதல்ல நோய் வந்தாதானே அதை சரி செய்யறதுக்கு செயற்கை நுண்ணறிவான மருந்து தேவைப்படுது. நோயே இல்லாத போது மருந்து இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி டேப்லெட், டானிக் இதெல்லாம் சாப்பிட்டு அதோட எஃபெக்ட் அதிகமாக நம்மளோட உடம்பு தானே பாதிக்கும். சரிதான். அந்த காலத்துல முதியோர்கள்லாம் வீட்டிலே நோய் திட்டாங்க. இந்த காலத்துல அது எங்க அவங்களே டேப்லெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. இதை பத்தி உங்க இருக்குங்க? பணம் தினமும் வாய்தரா எனக்கு பழமொழி நடுவரே. ஏடிஎம் இந்த கார்டு போட்டா பணம் போடுறது புதுமொழி. ஏடிஎம் மூலம் பணம் எடுத்து ஈஸியா தானே இருக்கு. பேங்க் மூலமா கூட தான் போய் பணம் எடுக்கலாம். பேங்க் போனா ஃபார்ம் ஃபில் பண்ண கத்துக்கலாம். பேங்க் போனா லைன் நிற்கணும். லைன்னா காத்திருந்து காலங்கள் போகுது போல டைமும் போகும். இதெல்லாம் முடிச்சு வந்தா ஃபார்ம் ஃபில் பண்ணும். ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு பெண்ணு தேவை. நம்ம கிட்ட பெண்ணு இல்லை, ஏதாவது கேட்கணும், ஏதாச்சும் சொல்லுவாங்க, நமக்கு தேவையா? பெண்ணு கூட அம்மா கையில் எடுத்துட்டு வர மாட்டேங்குது. அம்மா நீங்க இப்படி பண்றது. இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தா ஈவினிங் ஒரு நாளே நமக்கு வேஸ்ட் ஆகிடும். வயதானவர்கள், மாற்றுத்திறனாளி, படிக்காத மக்கள் எப்படி ஏடிஎம் மூலம் போய் பணம் எடுப்பாங்க? அதுதான் வயதுடைய மதங்களும் மாற்றுத்திறனாளிய பேரு பசங்களும் ஏடிஎம் பணம் எடுத்து தராங்கல்ல. 5 வயசு அந்த குழந்தை ஏடிஎம் போய் பணம் எடுக்க முடியுமா? அது என்ன சொல்லுங்க? பணம் 10 சேர்ந்து போட முடியாது. பணத்தை தீர்த்து கொடுத்தா ஏடிஎம் மிஷினையும் கொள்ளடிப்பான். பேங்க் மூலம் அந்த பணத்தையே கொள்ளடிப்பான். அதுதான் கூகுள் பே, ஃபோன் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஃபோன் வந்து இன்னொரு ஃபோன் நம்ம ஈஸியாக பணம் அனுப்புறாங்க. அது மட்டும் நடுவே பாஸ்போர்ட் பேங்க் மூலம் பணம் அனுப்புறது இன்னும் சேஃப்டி ஆக்கி வச்சுருக்காங்கல்ல. சரி, ஏடிஎம் மூலம் பணத்தை ஈஸின்னு சொல்றீங்களா? ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணும்போது ஏடிஎம் கார்டு போட்ட பிறகு கரண்ட் போச்சுன்னா ஏடிஎம் கார்டு வெளியே மடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எமர்ஜென்சி கால் பண்ணுறாங்களே. சரிதான். அந்த காலத்துல காசு இல்லாமல் கூட வெளியே போயிடுவாங்க. ஆனா இப்போ ஏடிஎம் கார்டு இல்லாமல் யாரும் வெளியே போகிறதில்ல. ஏடிஎம் போய் பண்ணிடனாலும் பேங்க் போய் பண்ணிடனாலும் ரெண்டுத்துக்கும் செயற்கை நுண்ணறிவு தானே பயன்படுது. ஃபோன் பே, கூகுள் பே ரெண்டுத்துக்குமே செயற்கை நுண்ணறிவான ஃபோன் தான் பயன்படுது. செயற்கை நுண்ணறிவான ஃபோன் நம்ம நாட்டின் முக்கிய அங்கமாகவே மாறிக்கிறது. பொது அறிவு மேம்படுவோம், பிற மொழிகளை கற்கவும், பொழுதுபோக்குக்காகவும் செயற்கை நுண்ணறிவான ஃபோன் தானே பயன்படுது. உங்களுக்கு ஒரு செய்தி தெரிஞ்சுனாலும் செயற்கை நுண்ணறிவான ஃபோன் தானே பயன்படுது. சிறுசிறுப்பா என்னோட சோம்பேறியாக்க வச்சு உடல் உழைப்பை மறக்க வச்சு உடல் கற்பை வச்சு இந்த ஃபோன் தானே. உனக்குன்னே செய்திகளை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றீங்களா? அதுக்கு நம்ம தினசரி செய்தித்தாள் மூலமே செய்திகளை அறியலாமே. அதுக்கே நம்மளுக்கு ஃபோன் பயன்படணும். உங்களால் செய்தித்தாள் எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போக முடியுமா? நீ சொல்றது சரியா தான் இருக்கு. செய்தித்தாள் குறிப்பிட்ட செய்தி தான் போடுவாங்க. ஆனால் ஃபோன் அப்படி இல்லை.
குறைபாடு, தலைவலி, முதுகுவலி, காது வலி, தூக்கமின்மை, சோர்வு, கவன சிதறல், ஒருவருடைய முகம் பார்த்து பேசுறது கூட குறைஞ்சிட்டு வருது. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, எந்த நிலையில இருக்கிறாங்க எதுவுமே தெரியாம அந்த போனுக்கு மூடி இருக்கிறாங்க. அப்படியாம மூடிட்டீங்க, பக்கத்து வீட்டில் பிரியாணி செஞ்ச வாசனை வராமல போயிட்டோம். அதுதான் நடுவே செய்திருந்தாங்க போனை அளவா பயன்படுத்தலாமே இவங்க. அளவா பயன்படுத்தலாம் தான் நடுவுறே. ஆனா இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஏன் தெரியுமா ஸ்மார்ட் போன் பேர் வந்தது? தெரியாது மயமா வந்துட்டு. ஏன்னா அது ஸ்மார்ட்டா தப்பு பண்ண வைக்கிறதுனால தான் அதுக்கு ஸ்மார்ட் போன் பேர் வந்து. இதை பாக்குற குழந்தைகள் தப்பான வீடியோ பார்த்து அவங்களோட லைஃப் வேஸ்ட் ஆகிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமா இருக்குது. செயற்கை நுண்ணறிவான ஃபோனை பொழுதுபோக்கு பயன்படுத்துன்னு சொல்றீங்களே, அதை ரீல்ஸ் பண்ணி கேம் விளையாடி பணம் இழந்து அடிமையாகி சில பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு பேரண்ட்ஸ் தானே கொடுத்து பேரண்ட்ஸ் தானே குழந்தைக்கு போன் அதுக்காக கொடுத்து பழக்கணும். இப்போ எங்க பேரண்ட்ஸ்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, சிப்கார்டு ஆஃபீஸ் அப்படின்னு போயிருக்காங்க. இப்போ குழந்தைங்க காலைல ஃபோன் எடுத்துலேருந்து ராத்திரி தூங்க வரைக்கும் ஃபோன் தான். நிற்கும் போது ஃபோனு, உட்காரும் போது ஃபோனு, சாப்பிடும் போது ஃபோனு, பஸ்ஸில் போகும்போது ஃபோன், ஏன் ரெஸ்ட் ரூம் போகும்போது ஃபோன். அந்த ஃபோனில் என்னதான் இருக்குதுன்னு தெரியல. அதை பார்த்து கேட்டு போகிறாங்க. நீங்கள் நல்லதுன்னு சொல்கிறீங்களா? சரி, நமக்கு படிப்பு பற்றி ஏதாவது டவுட் வந்து யார்கிட்ட போய் கேட்போம், அப்பாட்ட போய் கேட்போம். அப்பா கேள்வி சொல்லுவார், வேலையாம சொல்லிருக்கோமா, அம்மாட்ட கேள்வி சொல்லுவாங்க. அதுவும் அம்மாட்ட கேட்டால் வேலையாம டயர்டாக இருக்கும், அப்புறமா கேள்வி சொல்லுவோம். நம்ம யார்கிட்ட போய் கேட்போம்? வீட்டில் இருக்கிற அண்ணா கைட்டு கேட்கலாமா? அண்ணாக்காவும் படிக்கணும்னு அதுக்குதான் சேர்க்கணும். கூகுள் வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கிட்ட கேள்வி கேட்டால் உடனே ஆன்சர் சொல்லுங்க. சரிதாம்மா, இப்போ நம்ம லைப்ரரியில் புத்தகத்தை 3 நாள் தேடுவோம், 3 வாரம் தேடுவோம், இது 30 நாள் கூட தேடுவோம். ஆனால் அது நம்ம புத்தகம் வந்து நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இப்போ க்ரோமில் போயிட்டு தரனாலே நமக்கு எல்லா தேவையான புத்தகம் எல்லாம் கிடைக்கிறது. சரிதான் நடுவுறே. இப்போ விளம்பரம் ஒன்று பண்ணுறாங்க. கல்யாணம்னா கட் அவுட்டுன்னு பேர் விளம்பரம், காது பிரேக்கப்னா ஸ்டேட்டஸ்ன்னு பேரில் விளம்பரம். அதுவே நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை ஹேஷ்டாக் போட்டு விளம்பரம். அதுவே ரோட்டில் ஏதாவது விழுந்துருக்காங்கன்னா அவங்க போய் தூக்கத்தில் நடுவுறே. அதையும் கிடையாது விளம்பரம். விளம்பரத்தை நோக்கி தானே ஓடிட்டு இருக்கு சோஷியல் மீடியா. அது எப்படி அவங்க நல்லதுன்னு சொல்லலாம்? சோஷியல் மீடியாவில் நல்லதும் நடக்குது. கோலம் போடுறதுக்கு, சமைக்கிறதுக்கு, இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு. அவங்க ஏன் நடுவே மேக்ஸில் ஏதாவது டவுட் வந்தால் ஃபோன் மூலமாக பசங்க பார்த்து கற்றுக்குறாங்கல்ல, அது யூஸ்ஃபுல்லான ஒன்றா தானே இருக்குது ஃபோனு. அதுதான் எங்களுக்குலாம் அப்போ டவுட் வந்தேன், மேக்ஸ் ஆகிட்டு கேட்போம், ஃபோன்லாம் பார்க்குறேன். இந்த ஃபோன் பார்க்கலாம்னு சொல்கிறாங்களே நடுவில். அதுக்கு நம்ம அம்மா போயிட்டே கேட்டு போடாமல் இந்த ஃபோன் வந்தால் அது வந்துச்சு, நம்ம கையில் கட்டிடுற கடிகாரம் போச்சு, கேமரா போச்சு, ரேடியோ போச்சு, டேப் ரெக்கார்டர் போச்சு, கடிதம் எழுதுறது போச்சு, ஏன் நம்மளோட நிம்மதியும் போச்சு. இந்த ஃபோனுக்கு ரீசார்ஜ் செஞ்சு நம்ம கையில் இருக்கிற பணம் எல்லாம் போச்சு. எல்லாத்தையும் எடுக்க வச்சுட்டு இந்த ஃபோனு நீங்கள் எப்படி நீங்கள் நல்லதுன்னு சொல்லலாம்? அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி கடிதம் எழுதுறதுலாம் போய் இப்போ எல்லாம் வாட்ஸ்அப்லேயே பேசிக்கிறாங்கம்மா. ஃபோனை பற்றி சமையல் கற்றுன்னு சொல்கிறீங்க, அதில் உப்போ காரமாக அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? காரம் அதிகமாகிடுச்சுன்னா புளி கழிச்சு விட்டுருவோம். அதுவே உப்பு அதிகமாகிடுச்சுன்னா முள்ளக்கிழங்கு வெட்டி போடலாம்ல. அதையும் பெரிய கிட்ட தானே கற்றுக்கிறீங்க. பெரிய விடுகத்து அதுதான் பெரிய விடுகத்து. பெரிய விடுகத்தில் உப்பு காரமாக அதிகமாக போட்டு கொடுப்பாங்க. நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். அதுதான் அந்த காலத்தில் எங்கள் பாட்டி இதாக காமிச்சு சாப்பாடு விடுற காலம் போய் இப்போ எல்லாம் ஃபோனு காமிச்சு சாப்பாடு விடுற காலம் வந்துச்சுன்னா அதுதான் சொல்லுங்க. அதுதான் நடுவே செய்தி வந்து ரோபோ கண்டுபிடிக்கிறது. ரோபோக்கம்னா ஒரு குழந்தையை பார்த்து கொடுக்கணும், வீட்டை தூய்மைப்படுத்தணும். அவ்வளோ ஏன் நடுவே குழந்தைங்களோட வேலை கூட செய்தி ரோபோ தானே பயன்படுத்துவோம். அதே ரோபோ தான் நடுவுறே குழந்தைங்களுக்கு தீமை ஏற்படுத்துது. ரோபோவை தண்ணிப்பட்ட குழந்தைங்களோட அடிக்கும் வாய்ப்பு கூட நடக்குது. அதுதான் நாங்கள் இப்போ பார்த்துட்டு கவர் போட்டுருக்கோம்ல. இப்போ ஃபோனோட ரோபோ யூஸ் பண்ணுற அளவுக்கு மாறிடுச்சு. ஃபோனில் மனிதனுக்கு பதிலாக மனிதர்களே ரோபோட்டை கற்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பயங்கரமாக ரிஸ்க்காக இருக்கும் நடுவரே. ரோபோட்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுன்னா உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். எடுத்துக்காட்ட எங்கே படம் பார்த்துருப்பீங்களா நடுவரே? அதில் டிவி போட்டு சொன்னால் போட்டு அதுக்கே புரியுற மாதிரி டிவி ஆன் பண்ணிச்சுன்னா ஆன் பண்ணிடுது. குழந்தைங்க பெற்றோர் வந்து குழந்தைய ரோபோட்டை படிச்சுட்டு அவங்க போயிட்டாங்கன்னா வேலைக்கு. யாராவது வந்து அந்த குழந்தை அப்படி பெட்டில் போட சொன்னால் அப்படியே போயிட்டோம். அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னா அந்த குழந்தையோட உயிருக்கு நீங்கள் உத்தரவாதம் தர முடியுமா என்ன நடுவரே? ஏமாம்மா டிவி கிராண்டுக்கே உத்தரவாதம் தர மாட்டாங்க, எங்களுக்கு உயிருக்கு தான் உத்தரவாதம் தருவாங்க. உங்கள் உயிரை பற்றிலாம் பேசுகிறாங்க, என்னம்மா மாதம் மாதம் என்ன பேசணுமா? இன்னைக்கு நவீன தொழில்நுட்பம் கத்தி மாதிரி அந்த கத்தி நாங்கள் காயினதுலாம் பழனதுலான்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் எனக்கும் கையில் பிரிச்சுனால அந்த கத்தி யூஸ் பண்ணாதுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் பேசுறது. கத்தி வச்சு ஒரு நல்ல உதாரணம் சொன்னாங்க, சொல்லுங்க. இன்னைக்கு சைக்கிள் தருவாங்க, ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படி இருக்குல்ல. கொண்டாட்ட இன்னொன்று வந்து இருக்கலாம். அந்த இன்னொன்று போட்டாங்க. அப்போ நம்ம 3 வேலையை வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட தேவையான பொருட்கள் சேமிச்சு வைக்கிறது எது யூஸ் ஆச்சு? ரெஃப்ரிஜிரேட்டர் தானே. ரெஃப்ரிஜிரேட்டர் ஏசி யூஸ் பண்ணுறதுனால காற்றும் மாசடியும் ஓசோன் போல ஓட்டையாவது இல்லை. இப்போ எதில் கிடைக்கக்கூடிய கால்வழி பழங்கள் சேர்த்து உதவுது. அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்தில் முடிச்சு தண்ணினா முக்கால்வாசிட்டே ஃப்ரிட்ஜில் தானே போடுங்க. காய்கறி, கீரை, பழங்கள் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால இன்னும் சத்து இல்லாமல் சர்க்கரை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றோம். ஏன்னா சத்து இருக்குதா? இதை இந்த ஃப்ரிட்ஜ் மூடி வச்சு சாப்பிட்றதுனால ஃபுட் பாய்சனாக ஏற்படுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால அதில் இருக்கிற சத்துலாம் போய் சக்கையை தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அது சத்து இருக்குது. ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குறது
விளக்கத்துக்கும் அதிக இடம் தேவை. ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணதுனால மின்கட்டணம் உயர்றதுனால. இந்த பிரச்சனை இல்லாமல் நடுவரே பழங்காலத்துல அவங்க வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் வச்சு இயற்கையான காய்கறி கீரை பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டாங்க, எந்த நோயும் இல்லாம இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு குளிர்ச்சியான தண்ணி தான் வேணும், அதுக்கு நம்ம மண்பானையில் வச்சே குடிக்கலாமே, அதுக்கு எதுக்கு ஃப்ரிட்ஜ் தேவைப்படணும்? சரி, நீங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் எங்க செடி வைக்கிறதுல இருக்கு எல்லாமே பில்டிங் கட்டாங்க, மண்ணே செடி வைக்கிறதுக்கு மண்ணே இல்லைங்க. சரிம்மா, ஒரு நாள் செய்து 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். ஆனால் இப்போ இருக்கிறவங்க சோம்பேறித்தனப்பட்டது ஒரு நாள் செஞ்சதே ஒரு வாரமாக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால தீமைகள் சொன்ன மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. செய்யணும். ஆனால் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணதுனால நம்ம துணி துவைக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது. நீங்கள் துணியை கையால் துவைச்சு காய வச்சு குழந்தை எடுத்துட சொல்லி அந்த குழந்தை அப்படி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மடிச்சு பீரோவில் கொடுத்து பாதி நாள் ஓட்டுறோம். இருந்தாலும் நம்ம கையால துவைக்கிற மாதிரி வருமா? நம்ம கையால துவைச்சு காய வச்சு மடிச்சு வச்சு பாருங்க, அந்த துணி மின்னு அழகு மட்டும் பாருங்க. இது உங்களுடைய வாஷிங் மிஷின் செய்யுமா என்ன? ஏன் செய்யாது? நம்மளுடைய நேரமும் மிச்சப்படுது இந்த வாஷிங் மிஷின் மூலமா. இப்போ நீங்கள் துணி துவைச்சு காய வச்சு எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? அதுக்கு அது இப்போ வாஷிங் மிஷினில் ட்ரையரும் வந்துருக்கு. துணி துவைச்சு காய வச்சு அதுவே தந்தது. நம்மளுடைய நேரம் மிச்சப்படுத்த யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கிறது. வாஷிங் மிஷின் இதெல்லாம் துணி துவைக்கணும்னு சொல்றீங்க, அது தானா துணி துவைச்சுமா என்ன நடுவரே? அதுதான் நடுவரே மின்சாரம் துணி பவுடர் இது அதுன்னு போட்டு பண்றதுனால அது இயங்குது. இது மட்டும் இல்லாம அந்த வாஷிங் மிஷின்ல துணி போடுறதுனால நூல் இழெல்லாம் பிஞ்சு போயிடுது. நம்ம வீட்டுல வாங்கிட்டோ ஆடிக்கோ அம்மாசுக்கோ அதை அதுல போட்டு துணி நூல் இழெல்லாம் பிஞ்சு போனா நம்மளுக்கு தான் நஷ்டம் நடுவரே. அது நம்ம கையால துவைச்சிட்டு போயிடலாமே. அதனால கையால் துவைச்சா அது நீண்ட நாள் நீடிக்கும், உடல் சோர்வும் குறையும். நேரம் மிச்சப்படுது சொல்லிக்கலாமா? அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஃபோனையோ இல்லை டிவியோ பார்த்துட்டு நேரத்தை தான் கடத்த போறீங்க. இந்த வேலையை இந்த சேர்க்கை நிறைய செய்யும், இந்த சோம்பேறியோ போனது தான் மிச்சம். சைக்கிள் இப்போ நம்ம வாங்கணும் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஒரு இடத்துக்கு ஈஸியாக போகலாமே. அதுக்கே நம்ம வாங்கணும்னு போனால் அதுக்கு நம்ம சைக்கிளே போகலாமே. சைக்கிளில் போனால் எக்ஸசைஸாகவும் இருக்கும், ரத்த ஓட்டமாக சீராக இருக்கும். இப்போ ஏதாவது அவசியம் மருத்துவமனைக்கு போகிறதுனா கூட சைக்கிள் வேலை வாங்கினா பயன்படுது. அந்த காலத்தில் மாட்டு வண்டி தானே மாட்டு வண்டிக்கெல்லாம் போனாங்க. நீங்கள் மாட்டு வண்டி மருத்துவ மணிக்கு போகிறதுக்குள்ள கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சரி, இப்போ இங்கே வாகனம் கூட ஈஸியாக போகலான்னு சொல்கிறீங்களா? வாகனம் கூட நீங்கள் வேகமாக போய் உங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால டிராஃபிக் ஜாம் நிறைய ஏற்படும்ல. இப்போ அதே வாகனம் மூலம் தான் நம்ம வெளிநாட்டுக்குலாம் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய முடியுது. அப்போ யூஸ்ஃபுல்லாக பண்ணாதானே இருக்கு. அதே வாகனம் தான் கடத்தலும் கொள்ளையும் நடக்குது. அது நம்மளோட கவனக்குறைவு வந்து நடக்குது. இப்போ காட்டு வண்டி சைக்கிள் மூலமாக வெளிநாட்டுக்குலாம் உங்களால் போக முடியுமா? அதுதானே வான்வெளி போக்குவரத்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ அது மூலமாக இந்த வெளிநாட்டுலாம் ஈஸியாக போக முடியுதுல்ல நடுவே. சரிதான், இப்போ எந்த வீட்டில் நம்ம சைக்கிளை வாங்க முடியாங்க, வாகனம் இல்லாத ஒரு வீடு கூட இல்லை. இப்போ உதாரணமாக எங்கள் வீட்டு எதிர்க்க இருக்கிற பையன்கிட்ட அவங்க அம்மா கடைக்கு போகிறேன், நான் இங்கே இருக்கிற கடைக்கு அவன் பைக் எடுத்துட்டு தான் போவான். ஆனால் அவனுக்கு தெரியல நம்மளால இந்த வளர்க்கு மாசம் அடைக்குது. நடுவரை நான் ஒரு கவிதை சொல்லிட்டு எங்கள் வாதங்கள் முடிச்சுக்கிறோம். எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பும் எவ்வளவு நன்மை தந்தாலும் அவ்வளவு தேவை தரும். அதை பார்க்காமல் இருப்பதனால அதுவே உன் பலம். தேடினால் நன்மையை தரும், தேடாமல் தீமையை தரும். ஆம், சில சமயம் உயிரும் போகும், மானமும் போகும், ஆமானமும் வந்து சேரும். தொட்டால் சாக்கெட்டுக்கு போக வாழ்க்கையே ஷேக்காகும். மறுபடியும் நல்ல கவிதை சொல்றீங்க, நீங்கள் என்ன சொல்லுங்க? நாங்களும் ஒரு கவிதை சொல்லிட்டு எங்களோட விழாவுக்கு நாங்கள் முடிக்கிறேன். அதனே இது என்ன சொல்? புதுமை சொல். மனிதனின் இயற்கை அறிவை வெல்லக்கூடியது, அதனால் உலகமே நீ நாடியது. நாமும் இன்றால் பின்னோடினா அதை பற்றி பேச உங்களுக்கு கூறினோம். இது இயந்திரமா? எந்திரனா? எந்திரனே. மனிதனும் இல்ல மேம்பட்ட தொழில்நுட்பம், மனிதமான அறிவும் சரியும் செயற்கை கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்திலே அலெக்சா 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 என்ற பாடலை அனைவரும் கேட்டுக்கொண்டவா. மனிதனின் எண்ணற்ற தேடல்களை ஒரு நொடியில் நாம் கண்டுபிடிக்கிறது. நாம் எங்க நிலையை தேடுகிறதோ அதை நம் வைத்திருக்கும் கருவிகள் காட்டுகிறதோ. இதெல்லாம் படிப்பாக்கத்திலும் இயந்திரமே. என்னே மனிதனின் தந்திரமே. சிக்கலை தீர்க்க ஆர்வத்தை தோன்ற புரிதலை உருவாக்கி என்ன ஒரு செயல்படுத்த நடிப்பு எப்படி இருந்தது என நடிப்பு உங்கள் அனைவரின் முகத்தில் வியப்பு. இதற்கும் பேரை ஆகாது கற்று சொல்கிறேன் யுக்தி அறிவோடு கூறிக்கொள்கிறேன் பணிவோடு. கவிதை நல்லதாக இருக்குது. இரு தரப்பினரும் நன்றாக வாதாடினர். கதை சொல்லி முடிக்கிறேன். தர்மர், கிருஷ்ணர், துரியோதனர் இருப்பாங்க. அதில் தர்மர் ரொம்ப நல்லவரான். கிருஷ்ணர் தர்மர் கூப்பிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்டவங்க லிஸ்டெல்லாம் எடுத்து போக சொல்கிறாரு. தர்மரும் போகிறாரு, பார்த்துட்டு அப்படியே எடுத்துட்டு கொடுக்குறாராம். என்னன்னு கேட்டுட்டு இந்த உலகத்தில் யாரும் கெட்டவங்க இல்லை, எல்லாரும் நல்லவங்க தான். ஒருத்தன் திருநா கூட எடுத்துன்னு போயிட்டு இல்லாதவங்க தான் கொடுக்குறாங்க. அதனால யாரும் கெட்டவங்க இல்லை, எல்லாரும் நல்லவங்க தான் சொல்கிறாங்க. இதே துரியோதன கிட்ட போய் கேட்டால் அவன்கிட்ட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லவங்க லிஸ்டெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. அவனும் போய் உலகத்தை பார்க்கலாம், இங்கே யாருமே நல்லவங்க இல்லை, எல்லாம் கெட்டவங்க தான், இவன் திருடுனா போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கெட்டவங்க தான் சொல்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. நம்ம நல்ல கண்ணோட்டத்தில் பார்த்தா அது நல்லதாகவே தெரியும், இப்போ கெட்ட கண்ணோட்டத்தில் பார்த்தா அது கெட்டதாக தான் தெரியும். அப்புறம் ஒரு குரல்
குரல் ஒன்று சொல்கிறேன். அதை வந்து மற்றும் பருவத்து மற்றதும் புத்தொக்க சீர்த்த இடத்து சொல்லியிருக்காரு. ஓடுகின்ற தண்ணீரில் போகின்ற மீனெல்லாம் கொக்கு வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து சரியான சிறந்த மீன் வந்ததோ தண்ணீரில் பாய்ந்து கொத்தி எடுத்துக்கொள்ளும். அது போல தான் நமக்கு கிடைத்த செயற்கை நுண்ணறிவு அளவோடு நம்ம பயன்படுத்தணும். கோழி வந்து தோண்டி தோண்டி நமக்கு அதுக்கு தேவையான புழுப்பூச்சி மட்டும்தான் சாப்பிடாது மாதிரி செயற்கை நுண்ணறிவில் இருக்க தீமையை விட்டுட்டு நன்மையை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். உப்பு வந்து நம்ம எல்லாரும் பயன்படுத்துவோம். உப்பில்லா பண்டும் குப்பையிலே. உப்பு உணவில் வந்து குறைவாக போனாலும் அதிகமானாலும் நம்மளால் பயன்படுத்த முடியாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழிக்கேற்ப செயற்கை நுண்ணறிவு அளவோடு பயன்படுத்துவது நன்மை பயக்கும். இரவும் பகலும் சேர்ந்ததுதான் பொழுதுகள், இளமையும் முதுமையும் சேர்ந்ததுதான் பருவங்கள், வெற்றியும் தோல்வியும் சேர்ந்ததுதான் பொழுதுகள், பிறப்பும் இறப்பும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை, இன்பமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை, நன்மையும் தீமையும் சேர்ந்ததுதான் செயற்கை நுண்ணறிவு. அன்னப்பறவை பருவம் ஏதாவது தெரியுமா? ஒரு அன்னப்பறவைக்கிட்ட பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா அது வந்து தண்ணி விட்டு பாலை மட்டும் எடுத்துக்கும். அது மாதிரி தான் நம்ம செயற்கை நுண்ணறிவை நன்மையெல்லாம் விட்டுட்டு தீமையெல்லாம் விட்டுட்டு நன்மை மட்டும் எடுத்துக்கணும்.